ஹலோ வீபர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் அசோக் குமாருடைய இயக்கத்தில் ஒரு தமிழ் கிரைம் த்ரில்லர் ஷார்ட் ஃபிலிமாக ரீசெண்டாக வெளியாகிருக்கிற ஏஸ். இந்த ஷார்ட் ஃபிலிமுக்கு ஏஸ் மேலோன் உய்தல் அப்படின்னு இன்னொரு பேரும் இருக்குது. இதையும் நான் உங்களுக்கு தெளிவாக இங்கே சொல்லிடுறேன். முதல்ல இந்த விமர்சனம் பார்த்து முடித்த உடனே பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் விடுங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு கடைசியாக சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். இப்போ இந்த குறும்படத்துடைய கதை என்ன அப்படிங்கிறத லைட்டாக இங்கே பார்த்துருவோம். இந்த குறும்படத்தை பொறுத்தளவுக்கு படத்துடைய ஆரம்பத்திலேயே ஒரு ஃப்ளாட் ஒன்று காமிக்கப்படுது. அதுக்குள்ளே ஒரு ஓவர் கோட்டெல்லாம் போட்ட யாரோ ஒரு மர்ம நபர் அப்படி வீட்டுக்குள்ளே வர்றாப்புல, கையில் சுத்தியலோடு வர்றாப்புல. அவர் யார் அப்படிங்கிறதே நமக்கு தெரியல. வீட்டில் வந்து யாரையோ அடித்து செதைச்சு அப்படியே ரத்த வெள்ளத்தில் மிதக்க வர்ற அளவுக்கு தெறிக்க கோபமாக சுத்தியில் வச்சு அடிக்குது அந்த கதாபாத்திரம். இப்போ உள்ளே வந்த அந்த மர்ம நபர் யார் அப்படிங்கிறதும் அப்போ நமக்கு காண்பிக்கப்படல. அங்கே கொடூரமாக இந்தளவுக்கு அடி வாங்கி இறந்து போன அந்த கதாபாத்திரம் யார் அப்படிங்கிறதும் நமக்கு அப்போ காண்பிக்கப்படலை. இப்போ நேர இந்த சீனை கட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம ஹீரோயினுடைய இன்ட்ரோ. அவங்க பேசிக்காக பிறவியில் இருந்தே கண் பார்வை தெரியாத ஒரு பொண்ணு. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு காலேஜில் வந்து லெக்சரராக வேலை பார்த்த ஒரு லேடி. அவங்களுக்கு ஒரு ஹஸ்பண்டு இருந்தார். அவர் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி அவருக்கு பார்வை பறி போயிடுச்சு. அது வரைக்கும் அவர் கண்ணு தெரியும். இப்போ திடீர்னு இவங்க வீட்டு காலிங் பெல்ல ஒரு பையன் அடிக்கிறான். யார் அப்படின்னா, மேடம், நான் ஒரு சோஷியாலஜியை படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டு. எனக்கு ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று இருக்குது. அந்த ப்ராஜெக்ட் விஷயமாக தான் உங்களை நான் மீட் பண்ண வந்தேன். அதாவது பார்வையற்றவர்கள் எந்த அளவுக்கு ஒரு நாளையும் கடக்கிறதுக்கு வந்து எவ்வளோ ஒரு சேலஞ்சிங் டாஸ்க்காக அவங்களுக்கு இருக்கும், என்னென்ன கஷ்டங்களெல்லாம் அவங்க வந்து அனுபவிக்கிறாங்க அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதை ப்ராஜெக்டில் வந்து பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக நான் வந்தேன் அப்படின்னு ஒரு பையன் வர்றான். வீட்டில் கூப்பிட்டு வச்சு இவங்க உட்கார வச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இதுக்கப்புறமும் 2 கதாபாத்திரங்கள் நமக்கு அறிமுகப்படுத்தப்படுது. இப்போ நம்ம கதாநாயகியுடைய எந்த கதாபாத்திரத்துக்கும் இதுக்கு பின்னாடி அறிமுகப்படுத்தப்பட்ட அந்த 2 கதாபாத்திரத்துக்கும் என்ன சம்பந்தம்? படத்துடைய ஆரம்பத்தில் யாரோ ஒரு மர்ம நபர் வந்து வீட்டில் ஒருத்தனை சிதைக்கிற மாதிரி ஒரு காட்சி அமைப்பு ஒன்று வந்தது. அந்த கதைக்கும் இப்போ நம்ம கதாநாயகி அடுத்த 2 பேருன்னு சொல்லி இங்கே ஒரு கதை ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த கதைக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிற எல்லா விஷயத்துக்குமான விடை தான் இந்த ஏஸ் அப்படிங்கிற குறும்படமே. இந்த ஷார்ட் ஃபிலிமை பொறுத்தளவுக்கு அசோக் குமார் அப்படிங்கிறவர் தான் இதை இயக்கியிருக்காப்புல. ஆக்சுவலி ஒரு நீட்டாகத்தான் இந்த கதை என்ன மாதிரி தேவையோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் வச்சு தான் பண்ணியிருக்காரு. ஒரு கிரைம் த்ரில்லர் ஷார்ட் ஃபிலிமு அப்படின்னா ஆடியன்ஸ் என்னென்ன விஷயங்கள் எதிர்பார்ப்பாங்க, என்ன மாதிரி ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருந்தால் அவங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சு அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் நீட்டாகவே அவர் பண்ணியிருக்காரு. அதே நேரத்தில் முதல்ல இந்த ஷார்ட் ஃபிலிமை பொறுத்தளவுக்கு இதில் முக்கியமாக வரக்கூடிய ஒரு 2-3 கதாபாத்திரங்கள், அந்த கதாபாத்திரங்கள் தான் வந்து ஒரு கிரைமை ஆர்கஸ்ட்ரேட் பண்ணுது. அப்படின்னா இந்த கிரைமை அவங்க இவ்வளோ தூரம் இறங்கி பண்ணுறதுக்கு அவங்களுக்கு அந்தளவுக்கு பணத்துக்கான தேவை என்ன அப்படிங்கிற விஷயத்தையும் ரொம்ப கன்வின்சிங்காகவே நீட்டாகவே இவங்க போர்ட்ரே பண்ணிட்டாங்க. அது எல்லாமே போக இந்த படத்தை பொறுத்தளவுக்கு அது எந்த காட்சி அப்படின்னே நான் சொல்லலை. இந்த குறும்படத்தில் ஆக்சுவலாக அது 2 சீனு. ஆனால் ஒரு சீனாகத்தான் நமக்கு முதல் தடவை பார்க்கும்போது நமக்கு புரியும். அதை ரொம்ப ஸ்மார்ட்டாக பண்ணியிருந்தாங்க இந்த ஷார்ட் ஃபிலிமை பொறுத்தளவுக்கு. அது நான் எந்த காட்சினே சொல்லலை. நீங்கள் பாருங்கள், 2வது தடவை பார்க்கும்போது தான் உங்களுக்கு ஒரு வேளைக்கு அது கிளியராக புரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2 வேறு காட்சி, ஆனால் அது ஒரே காட்சியாகத்தான் நமக்கு முதல்ல புரியும். இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, பண்ணவங்க எல்லாரும் அவங்கவுங்க என்னென்ன கதாபாத்திரத்தை எடுத்துக்கிட்டாங்களோ அதை நேர்த்தியாகவே கொண்டு வந்தாங்க. குறிப்பாக சித்து குமரேசன் ஆகட்டும், கார்த்திகேயன் ஆகட்டும், விஷ்ணு பிரகாஷ் ராகவன் ஆகட்டும், ஹரிஷ் ராகவேந்திரன் ஆகட்டும், சவுந்தர் ஆகட்டும், BK தினேஷ் பாபு ஆகட்டும்னு சொல்லி எல்லாரும் அவங்கவுங்க எடுத்துக்கிட்ட கதாபாத்திரத்தை நேர்த்தியாக நீட்டாகவே கொண்டு வந்திருக்காங்க. அதில் ஒன்றும் பெருசாக குறை சொல்கிறதுக்கு இல்லை. கோகுல் காந்த் குமரேசன் அவர் தான் படத்துடைய சினிமோட்டோகிராஃபரு. ஒரு சாதாரண காட்சி தான், பட் அந்த காட்சியை அவர் லைட்டிங் பண்ண விதமாகட்டும், அதுக்கு அவர் எந்த மாதிரி ஆங்கிளை சூஸ் பண்ணார் அப்படிங்கிற விதமாகட்டும், டெஃபினட்டாக அந்த காட்சி அடுத்த கட்டத்துக்கு போகிற மாதிரி ஒரு சில காட்சி அமைப்பில் இந்த படத்துக்குள்ளே இந்த ஷார்ட் ஃபிலிமுக்குள்ளே இருக்குது. அது நீட்டாகவே பண்ணியிருக்காரு அவர். இன்னொரு பக்கம் மியூசிக் டைரக்டரான அஸ்வின் ஹேமந்த் இந்த ஷார்ட் ஃபிலிமை எந்த அளவுக்கு பரபரப்பாக அடுத்து என்ன நடக்க போகுது, இதுக்குள்ளே ஏதோ இருக்குங்க அப்படிங்கிற விஷயத்தை அந்த ஒரு பரபரப்பை மெயின்டைன் பண்ணது அவருடைய பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் தான். அதுவும் நீட்டாகவே இருந்தது. எடிட்டிங்கை பொறுத்தளவுக்கு நாகார்ஜுன், ஜிஜேந்திரன், BK தினேஷ் பாபு அப்படின்னு சொல்லி 3 பேர் சேர்ந்து தான் கட் பண்ணியிருக்காங்க. இவங்க முடிஞ்ச அளவுக்கு நான் லீனியராகவே இந்த கதையை ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா லீனியராக சொன்னாங்கன்னா அதில் ஒரு சில விஷயங்கள் முதல்ல ரிவீல் ஆகி போயிடும், ஒரு உப்புச்சப்புல்லாம் போயிடும் அப்படிங்கிறதுக்காக நான் லீனியராக அதை முடிஞ்ச அளவுக்கு நேர்த்தியாக நீட்டாகத்தான் இவங்களும் பண்ணியிருக்காங்க. சரி, இது எல்லாமே ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த ஷார்ட் ஃபிலிமை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு எது ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக
ஒரு கிரைமை ஆர்கஸ்ட்ரேட் பண்ணுற விதம்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதில் நம்ம பொதுவாக ஒரு கிரைம் எப்படி பிளான் பண்ணுறாங்க, யாரெல்லாம் பண்ண போகிறாங்க, கடைசியாக அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற அந்த ஆர்கஸ்ட்ரேஷன் பார்ட் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் அந்த கிரைம் முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்னாச்சு இவங்களுக்கு அப்படிங்கிற அந்த ஆஃப்டர் மேத்னு ஒரு விஷயம் இருக்குது இல்லையா, அதனுடைய கான்சிக்வன்சஸாக அடுத்து என்னென்ன விஷயங்கள் நடக்குது, யார் யார் என்னென்ன சம்பவத்தை ஃபேஸ் பண்ண போகிறாங்கன்னு, அந்த ஆஃப்டர் மேத்து அப்படிங்கிற பார்ட்டை ரொம்ப சுவாரஸ்யமாக ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட இவங்க உள்ள கிளியராக கன்வின்சிங்காகவே கொடுத்துட்டாங்க. ஆனால் அந்த கிரைமை எப்படி பிளான் பண்ணாங்க, இன்புட் எங்கேருந்து கிடைச்சிது, இவங்களால் இந்த பர்டிகுலர் கதாபாத்திரத்தால் இந்த கிரைமை எப்படி ஆர்கஸ்ட்ரேட் பண்ண முடிஞ்சது, முதல்ல அது பாசிபிளான விஷயமா அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் இன்னும் இவங்க விஷுவலாக டீட்டெயிலிங் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த ஷார்ட் ஃபிலிம் இன்னுமே பரபரப்பாக வேறு லெவலில் போயிருக்கும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இன்னொரு பக்கம் இதில் டயலாக்ஸாக நிறைய விஷயங்கள் கொஞ்சம் அங்கங்கே ஓடுது, அதில் கூட ஒரு சில விஷயங்களை இன்னும் விஷுவலாக இவங்க மாற்றியிருந்தாங்க அப்படின்னா இன்னும் சுவாரஸ்யமாக இருக்குமோ அந்த ஷார்ட் ஃபிலிமு அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் எனக்கு வந்தது. அடல் கானடை பொறுத்தளவுக்கு இந்த ஷார்ட் ஃபிலிமில் செக்ஷுவலாக எந்த ஒரு விஷயம் கிடையாது, பட் ரத்தம் தெரிக்கக்கூடிய ஒரு சில காட்சி அமைப்புகள் இருக்குது. அதனால் குழந்தைகளுக்கு இந்த ஷார்ட் ஃபிலிம் தேவை கிடையாது. மெச்சூர்ட் அடல்ட்ஸாக குறிப்பாக கிரைம் த்ரில்லர் ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்மளை பொறுத்தளவுக்கு ஒரு டீசெண்டான வாட்ச் பார்க்கணும் அப்படிங்கிறவங்க பாருங்கள். இந்த ஷார்ட் ஃபிலிமுடைய லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் விடுறேன். அப்புறம் என்ன, இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.